இன்றைக்கி டியூஸ்டே லாக் தான் பார்க்க போகிறோம். நாம் மண்டே லாக் நம்ம போடல. ஏன்னு கேட்டால் முகூர்த்த நாள், கல்யாண முகூர்த்தம் நம்ம அத்தனூர் மண்டபத்திலேயே இருந்ததுனால ரிலேட்டிவ் நிறையா பேர் வந்திருந்தாங்க. வீடு புண்ணியாச்சனை பண்ணனால கொஞ்சம் வீடு பெருசாக இருக்குன்னு இங்கேயே நைட்டு படுத்துக்கலான்னு இங்கேயே வந்துட்டாங்க. வந்து படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு ரெடியாகி முகூர்த்தத்துக்கு போனாங்க. அதனால் அவங்கள பார்த்துக்கிட்டே என்னாலையும் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. அதனால தான் இந்த மண்டே எடுக்கலை, டியூஸ்டே லாக் மட்டும் போடுறேன். டியூஸ்டே வந்து காலையிலையே எழுந்திரிச்சு வாசல்லாம் பெருக்கி காஃபி வச்சு குடிச்சிட்டு அடுப்பு வேலையெல்லாம் காலையில் இட்லி சுட்டு சட்னி மட்டும் ஆட்டி சாப்பிட்டாச்சு. மதியானத்துக்கு சாதம், தட்டைப்பயிர் குழம்பு, ரசம் வச்சு எல்லாமே சாப்பிட்டு முடித்தாச்சு. மதியானமும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையினால் காளிப்பட்டி கந்தசாமியின் கோயிலுக்கு வாரம் போகிறதான். போய் வெத்தலை விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. காளிப்பட்டியில் இன்றைக்கி கூட்டமே இல்லை. ஏன்னா நாளைக்கு கிருத்திகையும் சஷ்டியும் வர்றதுனால இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. அங்கேருந்து வீட்டுக்கு வந்து அந்த பழைய வீட்டில் இருந்த செடியெல்லாம் கொண்டாந்து கொஞ்சம் இங்கேயும் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் வேஸ்ட்டாக இருக்கிற டப்பாலாம் கட் பண்ணி அதில் பெயிண்டிங்லாம் பண்ணி செடியெல்லாம் மாற்றி கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணோம். இங்கே வந்து நம்ம மணி பிளான்ட்டெல்லாம் கட் பண்ணி சின்ன குண்டாலேயே வச்சுருக்குறோம். அது வீட்டில் வாசப்படியில் அடுப்புக்கிட்ட வச்சாச்சு. நீங்கள் இன்றைக்கி வந்து பஞ்சமினால் 6 மணிக்கு, பஞ்சமி எப்போவுமே நான் கும்பிடுவேன். அதனால் இன்றைக்கி வந்து 6 மணிக்கு பஞ்சமி சாமியும் வாராகி அம்மனையும் கும்பிட்டாச்சு. செடி இன்னும் நீங்கள் என்னென்ன செடி உங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்க, இன்னும் என்னென்ன செடி வீட்டில் வச்சா நல்லதுங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.